மிதினம் ராசி அன்பர்களுக்கு வரவிருக்கக்கூடிய பௌர்ணமி தினம் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக அமைய போகுது, என்ன விஷயம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும், என்ன விஷயத்தில் விளைவுகள் வரும், அதை நீங்கள் எப்படி தவிர்க்கலாம், என்ன நன்மை பெற நீங்கள் இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும், பௌர்ணமி தினத்தில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுனம் ராசி ஒரு சிறப்பான ராசி, ராசிக்குள்ளே மூணாவதாக வருது. எல்லா விஷயத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்து கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது மிதுன ராசி தான். சிவபெருமானின் பரிபூரணமான அருளும் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி. நீங்கள் சிவபெருமானை மனம் உருக வேண்டினா நீங்கள் நினச்ச விஷயத்தை எளிதில் அடைய முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு பதிவு பண்ணுங்க. அந்த விஷயம் சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும், எல்லா வகையிலும் நன்மைகள் பிறக்கும். சிவபெருமானோட பரிபூரண அருளும் கிடைக்கப்பெற்றும் நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த பௌர்ணமி ஒரு சிறப்பான நாளாக பார்க்கப்படுது. இந்த நாளில் விரதமிருந்து இறைவனை வழிபட்டால் நன்மைகளை பல மடங்கு நாமளால் பெற முடியும். காலையில் எழுந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு பௌர்ணமி பூஜையை முடித்த பிறகு தான் சாப்பிடணும். அதுதான் பௌர்ணமி விரதத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பௌர்ணமி தினத்தில் மகாலட்சுமி, சிவன், முருகன், விஷ்ணு இந்த தெய்வங்களை வழிபட்டால் நன்மைகளை பல மடங்கு நம்மளால் பெற முடியும். மன அமைதிக்காக சந்திர பகவானை வணங்கினால் நன்மைகளை பெறலாம், மன அமைதியை அதிகரிக்க செய்யலாம். அதே போல் திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வது ஒரு சிறப்பு வாய்ந்த ஆன்மீக செயலாக பார்க்கப்படுது. புனித நதிகளில் நீராடினா சிறந்த பலன்களை நம்மளால் பெற முடியும். இவ்வளவு சிறப்பு மிக்க பௌர்ணமி எப்படிப்பட்டதாக உங்களுக்கு அமைய போகுது, இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படிப்பட்ட தாக்கத்தை மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது, இது பற்றின முழுமையான தகவலையுமே வாங்க நாம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் எப்படிப்பட்ட தாக்கம் வரும், இதை முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிச்சா இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் இவங்கக்கிட்ட கணிச்சிக்கலாம் எளிய முறையில். நீங்கள் ரொம்பவும் அலைய தேவையில்லை, ஃபோன் மூலியமாகவே நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறந்தது ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்குமே பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. பௌர்ணமி தினத்தில் மிதுன ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே வெற்றி வாய்ப்பாக இருக்கும். எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு புதிய செயலாக இருந்தாலும் சரி, பௌர்ணமி தினத்தில் தொடங்குங்க, வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மங்களகரமான நாளாக பார்க்கப்படுது. அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, இவ்வளவு சிறப்பு மிக்க நாட்களில் மிதுன ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்திலுமே நன்மைகளை பல மடங்கு பெற முடியும். இப்படி இருக்கக்கூடிய பௌர்ணமி உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இதை பற்றி வாங்க நாம இப்போ பார்க்கலாம். இந்த மாதத்தோட கிரக நிலை மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், என்ன சாதகமாக இருக்கும், என்ன பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் உண்டாகக்கூடிய பலன்கள், எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும், சிறப்பான பலன்களை பெற என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். நவ கிரகத்தில் 9 கிரகங்களும் குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியது தான் வழக்கமாக இருக்குது. இந்த கிரக மாற்றமாக இருக்கக்கூடியது ஒரு சில ராசிக்கு சுப பலனையும் கொடுக்கும், ஒரு சில ராசிக்கு அசுப பலனையும் கொடுக்கும். அந்த வகையில் இந்த மாதம் கிரக அமைப்புகளை பார்த்தா சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களுமே நல்ல நிலையில் அடுத்தடுத்து இருக்குது. இந்த ஒரு அமைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை உண்டாக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசி, இந்த மிதுன ராசி குழந்தைகளுடைய படிப்பு, தொழில் மற்றும் வியாபாரம் இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றம் தரும் வகையில் அமையும். இதுவரைக்கும் நிறைய இன்னல்கள், தடைகள், தாமதத்தை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் இந்த மாதம் சிறப்பான ஒரு யோகத்தை பெற போகிறீங்க. எப்படின்னா அபரிவிதமான தைரியம் உங்களுக்கு உண்டாகும். எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே நன்மை பிறக்கும், நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில், உத்தியோகம், வியாபாரம் இது எல்லாமே ஏற்றம் கொடுக்கும். உங்களுடைய துணையிடம் இருந்து வந்த மனபாரம் நீங்கும், கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் இருந்து வந்த அந்யோன்ய குறைபாடுகள் நீங்கும்.
தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு செழிப்பையை நீங்கள் அடைய முடியும். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்பு நீங்கும். கோர்ட் வழக்கு, சொத்து பிரச்சனை தொடர்பான வழக்குகளில் நீங்கள் இப்போ முயற்சி செஞ்சீங்கன்னா சுமூகமான ஒரு விஷயம், சாதகமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு சாதகமான செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் பணவரவு மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லாவே இருக்கும். சொத்துக்கள் விஷயமா பார்த்தா சொத்துக்களை பிரிச்சுக்கிறது, பாகப்பிரிவினை செய்கிறது, சொத்தால் அண்ணன் தம்பி தகராறு இருந்துச்சுன்னா இது எல்லாமே நிவர்த்தியாகும். இந்த மாதம் 9ஆம் இடத்தை சுபர்கள் வலுத்து பார்க்கறதுனால இதுவரைக்கும் கிடைக்காத பாக்கியம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. பண தட்டுப்பாடு எல்லாமே பரிபூர்ணமாக நீங்கும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம், வியாபார மாற்றம் இப்படின்னு ஏதாவது ஒரு மாற்றம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் ஏற்படும். குரு கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்கிறதுனால வரும் மாற்றத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லாதீங்க. வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு ரொம்பவுமே நல்லது. கிரகத்துக்கு ஏற்ப மாறிக்கோங்க. புதிய முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். குடும்பத்தில் புதிய வரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் பற்றின கவலை தீரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருடத்தின் இறுதியில் நிச்சயமாக திருமண யோகம் ஏற்படும். உங்கள் ராசியில் குரு இருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய மேன்மை ஏற்படும். கடந்த 3 வருஷமாக அஷ்டம சனி காலத்தில் கடும் பாதிப்புகளை சந்திச்சு வந்த நீங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான யோகத்தை பெற போறீங்க. ஏற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் அமையும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் பிறக்கும். மனதில் இருந்து வந்த பாரங்கள், குழப்பங்கள், கஷ்டங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும் காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்கள் குல தெய்வ வழிபாட்டால் நன்மைகள் பலவும் உங்களுக்கு உண்டாகும். பௌர்ணமி தினத்தில் மறக்காமல் மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. இப்போ சொன்ன நன்மைகள் எல்லாமே சிறப்பானதாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பிறக்கும். குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்கும். உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்து சேர உங்கள் குலதெய்வ வழிபாட பௌர்ணமி தினத்தில் செய்யுங்க. நன்மை உண்டாகும், நல்லது பிறக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை நீங்கள் வழிவகுத்து செய்ய போறீங்க. புதிய ஆர்டர்கள் நிறைய வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட போறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்திலுமே நன்மைகளை உடனுக்குடன் அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனை தீரும். நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி உண்டாகும். குழந்தைகள் உற்சாகமாக இருப்பாங்க. பெண்கள் மன திருப்தியோடு உங்களோட காரியங்களை செய்து முடிச்சிங்கன்னா அந்த அனைத்து விஷயத்திலுமே சாதகமான பலனை நீங்கள் பெற முடியும். அரசியல்வாதிகளுக்குமே சிறப்பான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கட்சியில் உங்களை பற்றி சலசலப்பு கூட வரலாம். நீங்கள் உங்களோட செயல்களை மட்டும் கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் உண்டாகும். வருமானம் உயரும். விமர்சனத்தையுமே தாண்டி நீங்கள் முன்னேற்றம் அடைய போறீங்க. வேலை பளு காரணமாக வெளியில் தங்க நேரிடலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதிவு உயர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கி வசூலாகும். வாகனம் மூலம் லாபம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையுமே செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வேற்றுமை நீங்கும். உங்களை பற்றி யாராச்சும் வீண் அவதூறு பேசினா கண்டுக்காம ஒதுங்கி போகிறது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியோடு செய்யுங்க. எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். எல்லா விதத்திலுமே மேன்மை அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்குமே எளிய முறையில் தீர்வு பெற நினைச்சிங்கன்னா பௌர்ணமி தினத்தில் உங்களோட குலதெய்வ வழிபாடை தவறாமல் செஞ்சுடுங்க. எல்லா விதத்திலுமே மேன்மை பிறக்கும். முடிஞ்சால் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு ஏதாவது பிரார்த்தனை இருந்துச்சுன்னா அதையுமே நிறைவேற்றிட்டு வாங்க. நன்மை பல மடங்கு பெருகுவதை நீங்கள் கண்கூடாக காண முடியும். மிதுன ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே மேன்மை அடையக்கூடிய யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலை அமைப்புகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன அப்படின்னு இது வரைக்கும் பார்த்தோம். மறக்காம குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதுமே நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா விதத்திலுமே மேன்மை அடைய உங்கள் குலதெய்வம் கட்டாயம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஏன்னா எல்லோருக்குமே எப்பவுமே நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நலமுடன் வாழக்கூடிய யோகம் இப்போ பிறந்திருக்கு. இந்த அமைப்பு ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்குது. இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மேன்மையான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடைய முடியும்.
என்ன மிதுன ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மிதுன ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.